ஹலோ கைஸ், ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற மீம்ஸ்லாம் பார்த்து அங்கே என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் கைஸ், ஐயர்லேயே ரவுடி ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயருமே மேட்சை முழுசாக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, டபிள்யூபிஎலும் சரி ஐபிஎல்லும் சரி 113 ஸ்கோரு 1/8 விக்கெட்ஸு. மதர் ஆஃப் கோஇன்சிடென்ஸரா அப்படின்ட்டு இருக்குது. இவ்வளோ கேவலமாக ஐபிஎல் ஃபைனல் ஸ்கிரிப்ட் எழுதுனவன் எவன்டா? ஆமாம் கைஸ், எல்லாம் ஸ்கிரிப்டுன்னாங்க, செம ஸ்கிரிப்டாக இருக்குன்னு பார்த்தா ஃபைனல்ஸில் வந்து பூசுன்னு போயிடுச்சு. நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? தோனி ஒன்றும் தனியாக கப் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க கைஸ், கம்பீர் ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. அது கீழே தோனி ஃபேன்ஸ்லாம் போயிட்டு கிரெடிட் ஸ்டீலர்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபல கால்பந்து வீரர் இன்பாவுடன் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். வேறு லெவலு. பார்த்தீங்கன்னா புதுசாக கேப்டன்சி பண்ண ஸ்ரேயாஸ் ஐயர் கூட ஒரு ஃபியூ சீசன்ஸில் கப் வாங்கிட்டார். ஆர்சிபி ஃபேன்ஸ் அடுத்த வாட்டி மீண்டு வருவாங்க, பார்ப்போம். நம்ம ஃபார்ம் வரத்துக்கு இந்த டோர்னமெண்ட்டு ப்ராக்டிஸ். ஆமாம் கைஸ், ஸ்டாக் பார்த்தீங்களா, லீக் ஸ்டேஜில் ஒன்றுமே பண்ணல, ஆனால் செமிஃபைனல் ஃபைனலில் வச்சு சொருக்கிட்டார். வெயிட் ஃபார் த ப்ரெசன்டேஷன். ஆமாம் கைஸ், மேட்ச்சு சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ப்ரெசன்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டாங்களாம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இருக்குன்னு ஸ்ரேயாஸ் ஐயரே சொல்லியிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் கப்பெல்லாம் வாங்கி கொடுத்து பெஸ்ட்டு கேப்டன் அப்படின்ற மாதிரி இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டு இந்தியன் டீம் T20 வேர்ல்டு கப் போயிட்டாங்க கைஸ். இவர் 50-50 வேர்ல்டு கப்பில் நல்லா தான் அடித்தார், ஆனால் ஏன் எடுக்கலன்னு தெரில. இன்னொரு காமெடி பார்த்தீங்களா, இவங்க சென்னை, பஞ்சாப், அப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் எல்லாம் அவங்க ஸ்ட்ரா கலரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மும்பைக்கு ப்ளூவு, சென்னைக்கு எல்லோ, பஞ்சாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு. ஓகே கைஸ், ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. அடுத்த T20 வேர்ல்டு கப்பு செமையாக இருக்கும். வாங்க நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், புது சேனலு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் வளர்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மீம் ரிவ்யூவில் சந்திப்போம். தேங்க்யூ.